ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ பார்த்து. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு புது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் சீரீஸ் ஆரம்பிக்க போகிறேன். அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோட அப்ளிகேஷன் பேர் வந்து ஆன்லைன் கோர்ஸ் என்ரோல்மெண்ட். இப்போ நீங்கள் யுடாமிலையோ இல்லை நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் கோர்ஸ் என்ரோல் பண்ணி படிக்கலாம். நிறைய கோர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், எந்த இன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன், பட் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ஒரு சீரீஸுமே ஆரம்பிக்க போகிறேன். ஸோ நம்ம கோர்ஸோட பேர், அந்த அப்ளிகேஷனோட பேர் ஆன்லைன் கோர்ஸ் என்ரோல்மெண்ட். இப்போது இந்த கோர்ஸில் என்னென்னலாம் இருக்குது, நீங்கள் இந்த கோர்ஸை என் கூட சேர்ந்து படிக்கிறப்போ என்னெல்லாம் பெனிஃபிட் ஆவீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுன்னு சொன்னனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், பேக் எண்ட் இருக்கும், டேட்டா பேஸ் இருக்கும், லைக் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் இருக்கும். நான் இப்போது ஷார்ட்டாக என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஓவர்வியூவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். எதுக்குன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து கோர்ஸை யுடாமி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு கோர்ஸ் போடுறாங்க அப்படின்னா, இந்த கோர்ஸில் நிறைய மல்டிபிள் செஷன்ஸ் இருக்கும். படிக்கிற பசங்க, பொண்ணுங்க யாராக இருந்தாலும், படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அங்கே போய் அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை என்ரோல் பண்ணி ஆன்லைனில் லைவ் செஷனாவோ, கோர்ஸை டிபெண்ட் பண்ணி லைவ் செஷன், அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன் ஆன் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. கோர்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் கோர்ஸுக்கு ஆக்சஸ் இருந்துச்சுன்னா கோர்ஸை நீங்கள் படிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த அப்ளிகேஷனில் பண்ண போகிறோம். ஸோ என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு காட்டுறேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் பார்ப்போம். டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் ஒரு ஐடியா கொடுக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு Angular 18 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகே, ஸோ Angular 18 ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. NG மாடியூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. NG மாடியூலே யூஸ் பண்ணாத ஒரு கான்செப்ட் தான் ஸ்டாண்ட் அலோன். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி Angular 18 யூஸ் பண்ண போகிறோம். பேக் எண்ட் .NET Core 8 அதுதான் லேட்டஸ்ட். என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் Core 8 இது வந்து அந்த டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு ORM டூல், அது யூஸ் பண்ண போகிறோம். லோக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு அப்போது நீங்கள் லோக்கல் SQL சர்வர் இருந்தால் போதும், அப்படி இல்லைன்னா அது இருந்தால் போதும். பட் நான் டிப்ளாய் பண்ணப்போ அது Azure SQL சர்வரில் இருக்கும். ஸோ Azure SQL சர்வரும் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஃப்ரீயாக அப்படின்னு காமிப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஆத்தென்டிகேஷன், செக்யூரிட்டி, அந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு Azure ஆக்டிவ் டைரக்டரி பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம சேனலில் ஒரு சில வீடியோஸ் இருக்குது, பட் இந்த வாட்டி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பிஸ்னஸ் டு கன்சியூமர்ஸ்னால் பிஸ்னஸ், இந்த ஆன்லைன் கோர்ஸ் என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷன் வந்து ஒரு பிஸ்னஸ், சம்படி இஸ் ரன்னிங் அ பிஸ்னஸ். கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எல்லோரும் தான் கன்சியூமர்ஸ். யாரெல்லாம் படிக்கணும்னு நினச்சி அங்கே வந்து என்ரோல் பண்ணுறாங்களோ, பேமெண்ட் கொடுக்குறாங்களோ, அவங்களாம் கன்சியூமர்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் டு கன்சியூமர்ஸ் ரிலேஷன்ஷிப் வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி வேணும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். கோர்ஸ் நம்ம போடப்போ அந்த வீடியோஸோ, கோர்ஸுக்குரிய ஸ்டடி மெட்டீரியல்ஸோ எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அதுக்கு அஷ்யூரில் நிறைய சர்வீசஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் த சர்வீஸ் வந்து இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு. ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரீக்வெண்ட்டாக APIs அக்சஸ் பண்ணுறதுனால கேஷிங் மெக்கானிசம், இன் மெமரி கேஷிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெடிஸ் கேஷிங் யூஸ் பண்ணலாம், பட் ரொம்ப காஸ்ட்லி, அதனால தேவையில்லை. ஆல்ரைட், அப்புறம் லாகிங், லாக் யூஸ் பண்ணி எப்படி அப்ளிகேஷன்லேருந்து பர்ஃபெக்டாக லாகிங் கிரியேட், ஏன்னா லாகிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் எப்படி பண்ணுறது, லாக் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் இன்சைட்ஸ் யூஸ் பண்ணி லாக்ஸ்லாம் எப்படி Azure டெலிமெட்ரிக்ஸ், Azureக்கு எப்படி அனுப்புறது, அங்கே போய் லாக்ஸ் எப்படி பார்க்குறது, ஃபெயிலியருக்கும் சரி சக்ஸஸ்க்கும் சரி, இல்லை அப்ளிகேஷன் எப்படி அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு அது யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் கோர்ஸ் என்ரோல் பண்ணப்பையும் சரி, இல்லை கோர்ஸ் முடிகிறப்போ சரி, வாட் எவர் இட் இஸ், நோட்டிஃபிகேஷன், ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் எப்படி அனுப்புறது, அதுக்கு SendGrid அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், நம்ம பார்க்குற எல்லாமே ஃப்ரீ. நான் யூஸ் பண்ணக்கூடிய எவ்ரி சிங்கிள் திங், இந்த Azureலேயும் சரி, Angular, டேட்டா பேஸ், பேக்எண்ட் எல்லாமே ஃப்ரீ. ஓகே, ஸோ ஃப்ரீயாக தான் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் சிக்னல் ஆர்ங்கிறது ஒரு லைவ் கம்யூனிகேஷன், ரியல் டைம் கம்யூனிகேஷன். இப்போது சேட்லாம் நீங்கள் நிறைய வெப்சைட்டில் போய், அமேசானில் போய் லைவ் சேட் பண்ணுறீங்களா, அதெல்லாம் வந்து சிக்னல் ஆரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் டிப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து Azure வெப் ஆப், Azureல தான் நம்ம அப்ளிகேஷனை ஃப்ரீயாக டிப்ளாய் பண்ண போகிறோம். APIயும் சரி, UIயும் சரி. இதெல்லாம் டிப்ளாய் பண்ணுறதுக்கு இந்த கோடு இருக்கணும்ல, இந்த கோடை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, சோர்ஸ் கோடை வந்து Azure DevOps அப்படின்னு சொல்லி ஒரு சோர்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, அங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். GitHub கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு வந்து GitHubல நான் கோட் கொடுத்துருவேன், பட் நான் DevOpஸில் தான் நான் காமிப்பேன். ஸோ நீங்கள் தனியாக பர்சனலாக பண்ணணும்னா இனி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், எப்படி DevOpஸில் க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். அப்புறம் Azure மானிட்டரிங் யூஸ் பண்ண போகிறோம், Azure ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் நிறைய விஷயத்துக்கு. வேறு என்ன இருக்குது,
இன்னும் நிறையா இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸில் இது எப்படி டாக்கருக்கு கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷன் ஆக்குறது, அப்புறம் லாஜிக் ஆப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் பேமெண்ட்ஸ் லைக் ரியல் டைம் பேமெண்ட்ஸ் டைப்போ இல்லை பேபாலோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த அப்ளிகேஷனில். ஸோ ஸ்கேலபிலிட்டி, யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ், செக்யூரிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடி வந்து ஃபீச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, எவ்வளோ ஃபீச்சர்ஸும் இருக்குது நம்மளுக்கு. யூசர் மேனேஜ்மெண்ட், கோர்ஸ் மேனேஜ்மெண்ட், என்ரோல்மெண்ட், பேமெண்ட் இன்டிகிரேஷன், ரியல் டைம் கம்யூனிகேஷன், நோட்டிஃபிகேஷன், கண்டென்ட் டெலிவரி, இப்படி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுனால என்ன பண்ணலாம்? இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆல்ரெடி இல்லைனா இப்போ தான் கொஞ்சம் எனக்கு .NET தெரியும், கொஞ்சம் UI தெரியும், அப்படி Azure எனக்கு தெரியவே தெரியாது, நோ வரிஸ். ஆஸ் லாங் அஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அடிப்படையாக தேவைப்படுற விஷயங்கள் HTML எப்படி எழுதுறதுன்னு தெரியணும், பேசிக் ஜாவாஸ்கிரிப்ட், C# ப்ரோக்ராமிங் தெரிஞ்சால் போதும். மிச்சம் எதுவுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நானே சொல்லித்தரேன். ஸோ இந்த கோர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ் வரும். ஒவ்வொரு வீடியோவாக சின்ன வீடியோஸ் வரும். லைவாக அஜைல் மெத்தடாலஜியில் நான் இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறேன். அப்படின்னா நம்மகிட்ட இப்போ எதுவுமே இல்லை. ஜென்ரலாக நான் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ரன் ஆனதுக்கப்புறம் தான் வீடியோஸ் போட ஆரம்பிப்பேன். பட் இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்படின்னா உங்கள் கூட சேர்ந்து 1 by 1 எப்படி இந்த ஸ்டார்ட் டு எண்ட் இந்த அப்ளிகேஷனை முடிக்கிறது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு எண்ட் ஆஃப் த கோர்ஸில் நீங்கள் சொல்லிக்கலாம். உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் வரும். பட் நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பழகணும். என் கூட அப்படியே எடுத்து ஓட்டாமல் நீங்கள் செஞ்சு பழகுனீங்க அப்படின்னா யூ வில் பிகம் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அதனால உங்களுக்கு கேரியர் பெனிஃபிட்ஸ் இருக்கும், நல்ல பே ரைஸ் இருக்கும், நல்ல கம்பெனிஸ்க்கு வேலைக்கு போகலாம். நீங்கள் கெத்தாக சொல்லிக்கலாம் எவ்வளவோ எனக்கு தெரியும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ரியல் டைமில் பண்ணி காமிச்சிருப்பீங்க. நீங்களே இதை ஹோஸ்ட் பண்ணி நீங்கள் தான் பண்ணேன்னு கூட காமிச்சிக்கலாம். நோ இஷ்யூஸ், நோ வரிஸ். ஆல்ரைட். ஸோ நான் இந்த மாதிரி நிறைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் என்னோடய இங்கிலீஷ் சேனலில் போட்டிருக்கேன். பட் தமிழில் வரைக்கும் போட்டதில்லை. பட் நிறைய பேர் Azure சர்வீசஸ் கேட்குறீங்க. ஸோ Azure சர்வீசஸை சும்மா கற்றுக்காமல் Azure சர்வீசஸை ரியல் டைமில் ஒரு அப்ளிகேஷனில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இன்டர்வியூவில் காமிச்சிங்க இல்லை ப்ரொஃபைலில் போட்டிங்க அப்படின்னா தட் சவுண்ட்ஸ் பர்ஃபெக்ட். உங்களை ஒரு சூப்பராக ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா ஸ்டே டியூன். அடுத்த வீடியோ ஃபஸ்ட் வீடியோ வருது. இந்த அப்ளிகேஷனோட டேட்டாபேஸ் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ ஸ்டே டியூன். டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யாருக்காவது உதவியாக இருக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் சைனிங் ஆஃப் கார்த்திக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.